நமது இறையாண்மையை ஆளுநர் மீறினாலும் சரி, உள்துறை அமைச்சர் மீறினாலும் சரி, ஒரு எதிர்ப்பு குரல் கொண்டு வரணும் தமிழ்நாட்டில இருந்து. தமிழக முதல்வர் குரலாக இருக்கும். இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நல்லது செஞ்சா பாராட்டுவோம், அதாவது தவறு செஞ்சா சுட்டி காட்டுவோம், போராடுவோம் சொல்லியிருந்தீங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சி தான் போயிட்டு இருக்கா மத்தியிலும் சரி மாநிலத்திலையும் சரி. அந்த மதிப்பீடுகளை தாண்டி அதற்கான தீர்வு நோக்கி பயணப்படாம இன்னுமே திமுக தான் காரணம் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது. எல்லாவற்றுக்கும் நம்ம திமுகவை சுட்டி காட்டக்கூடாது. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொல்லிட்டு அதற்கான போராட்டங்கள், இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கம்யூனிஸ்டுகள் இதற்காக என்ன போராட்டத்தை இப்ப முன்னெடுத்திருக்காங்க? குறைந்தபட்ச தன்னோட துறைக்கு கீழே இருக்கிற அதுக்குண்டான பதில சொல்றதுல முதலமைச்சருக்கு என்ன தயக்கம்? நீங்கள் சொல்லுவோம் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற முதல்வர் இத்தகைய உரையாடல்களான கதவுகளை திறந்து விட வேண்டும். அது மிக மிக அவசியம். 5 நிமிஷம் பாடினதுக்கே குளத்தூர்ல என்ன நிலைமையாச்சுன்னு பாத்தீங்கல்ல அப்படின்னு வைக்கக்கூடிய விமர்சனம், இதெல்லாம் ஒரு நாகரிகமான விமர்சனங்கள் தான். பிறரை கடந்து செல்கிற, பிறரை எளிமைப்படுத்துகிற உடல் மொழி ஏற்றதல்ல. திமுக கிட்ட சொல்லிட்டு எங்களோட செயற்குழுவை எல்லாம் நாங்க கூடி முடிவெடுத்து தான் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட்டணி கட்சிகள் சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்ப திமுக சொல்லி நாங்க பண்ணல, நாங்களா எங்களுடைய முடிவு தான் அது அப்படிங்கிற ஒரு விதத்தையும் கன்வே பண்றீங்க. இது ஒரு மாதிரி முரண். இல்ல நாங்க எப்பவுமே நாங்க என்ன சொன்னோம், இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். டிஜிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தொடர். சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சு முதல் இது முடிஞ்சிருக்கு சார். தாவேகா திமுக 2 தரப்பை சேர்ந்த எம்எல்ஏக்களுமே அவை மரபை மீறி செயல்படுறாங்களா சார் இந்த கடந்த 3 நாட்கள்ல? அவை மரபுகளை பின்பற்றணும், மீறிவிடக்கூடாது. எல்லாவற்றையும் விட மிக மேலானது மக்கள் பிரச்சனையை வாதிப்பது. ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. உழைக்கும் மக்களின் கோரிக்கைகள் இருக்கிறது, ஒடுக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்புகள், அபிலாஷைகள் இருக்கிறது. இது பற்றியெல்லாம் வாதிக்கணும். கருத்துக்கள் முட்டி மோதுவது மிக இயல்பு. கலாச்சாரமான கருத்துக்கள் முட்டி மோதலாம். ஆனால் அது பண்பு தவறி விடக்கூடாது. ஒரு எல்லை இருக்கிறது, அந்த எல்லைகளை தாண்டக்கூடாது. ஒரு தனிப்பட்ட வாழ்வு, குடும்பங்களை பற்றிய ஒரு சீண்டல், இது நமக்கு சட்டமன்ற மரபுகளுக்கு அந்நியமானது. அதுபோல் சென்று விடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றம் என்பது சட்டமன்றத்துக்குள் இருப்பதல்ல, பல கோடி கண்கள் அதை பார்க்கிறது. எனவே எல்லோருக்கும் கூடுதலான பொறுப்பு இருக்கிறது. முதல்வருக்கு என்ன பொறுப்புணர்வு இருக்கிறது, அது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருக்கும் இருக்கிறது. நாணயத்தின் இரு பக்கம் போல் முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் இருவரும் சேர்ந்து சட்டமன்ற ஜனநாயகத்தை வளர்த்தெடுக்கணும். உரையாடல்கள் மூலம் அப்படி ஒரு தொடக்கம் இப்ப அமையல நம்ம பார்க்கலாமா? அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா சட்டமன்றத்துல முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட சைகை தவறு அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் வெளியில வந்து தனிப்பட்ட விஷயங்கள் பத்தி பேசுனது அதுவும் தவறு தானே? அதான் நம்ம சொல்லிட்டோம். இருவருக்கும் கூட்டு பொறுப்பு இருக்கிறது. இவற்றை 2 பாடங்கள் எடுத்துக்கொண்டு கடந்து செல்லணும். நமது பயணம் நீண்டது, நீண்ட நெடிய பயணம். இதுபோல் பல கட்சி முறை நாடு இல்லை. இது போன்ற ஒரு நாடாளுமன்ற ஜனநாயக முறை உலகில் இல்லை. இவ்வளவு சிறந்த, இவ்வளவு அரசியல் கட்சிகள் இயங்குகிற நாடு உலகில் இல்லை. தமிழ் மரபும் பண்புக்கூறும் மிக உயர்ந்தது. இவை யாவமாக சேர்ந்து சிந்திக்க வேண்டிய இடம் சட்டமன்றம், நாடாளுமன்றம். மக்கள் நலன் குறித்து தான், குறிப்பாக ஏழைகள், எளியவர்கள். நாடு விடுதலை பெற்று இத்தனை ஆண்டுகளுக்கும் பிறகு சட்டத்தின் ஆட்சி முறை இவ்வளவு மேன்மையுற்ற பிறகும் கூட செல்வந்தருக்கும் ஏழைகளுக்குமான இடைவெளி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது.
உழைக்கிறவர்கள் உழைப்புக்காக புலம்பெயர்கிறார்கள். அது வட மாநிலங்கள் இங்க வந்தாலும் சரி, இங்கிருந்து அயல் நாடுகளுக்கு சென்றாலும் சரி, எல்லோரும் உழைப்பவர் தான், எளிய மக்கள் தான். இந்த மக்கள் பற்றி எதனா டிபேட் இருக்குதா? சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் ஏழ்மை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது, செல்வ வளம் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது, ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் இடைவெளி அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. ஒரு 120 கோடி 130 140 கோடி மக்களுக்கான செல்வ வளங்களை இவர்களை விட்டு எண்ணக்கூடியவர்கள் கரங்களில் வைத்திருக்கிறார்கள். இது மாறும் காலம் இப்பொழுது. இந்த செல்வ வளங்கள்லாம் நாட்டு மக்களுக்கு சொந்தமாவது எப்பொழுது? அது பற்றி உரையாடல் இருக்கிறதா சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில்? டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவார், இந்த ஜாதி இதை பற்றி சட்டமன்றம் நாடாளுமன்றம் வாதிக்க அஞ்சும். நிறைய வன்கொடுமைகள் நடைபெறுகிறது, ஜாதிய கொடுமைகள் நடைபெறுகிறது, தமிழ் சமூகத்தின் கரையாகவே இருக்கிறது அது. எனவே இது பற்றி பேசி உரையாடல் செய்து இதற்காக ஒருவருக்கு ஒருவர் கருத்து ரீதியாக சண்டையிட்டு இந்த அநீதிகளை களையலாம். அது பற்றி நம்ம ஆழமாக சிந்திக்கலாம். கல்வி நிலையங்கள் என்று இருக்கு இன்னைக்கு, தனியார் கல்வி நிறுவனங்கள், அந்த நோக்கம் என்ன? அரசு வழிநடத்துகிற கல்வி நிறுவனங்களின் நோக்கம் என்ன? இரண்டுக்குமே இவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கிறது. கல்வி சமம் அல்லவா? சமத்துவம் அல்லவா? கல்வியில்லாத ஒரு சமத்துவத்தை தரலாம் இல்லையா? ஒரு பக்கம் சர்ச் பார்க்காம ஹோலி ஏஞ்சல்ஸ், பெரிய பெரிய செல்வந்தர்கள் கல்வி கூடங்கள், சிறிய ஆரம்ப கல்வி சாலை துவங்கி உயர்கல்வி வரை கோடிக்கணக்கில் செலவிட வேண்டும் என்ற சூழல். மறுபுறத்தில் மாநகராட்சி பள்ளி, எளிய மக்களுக்கான பள்ளிக்கூடங்கள். இந்த இடைவெளி எப்பொழுது தீரும்? இது பற்றி ஒரு வாதம் இருக்கிறதா சட்டமன்றத்தில்? GH ஸ்டான்லி, உலகத்தையே தலை சிறந்த மருத்துவமனை அது. இதன் மருத்துவர்கள் ஆற்றுகிற பங்கு பணி சாதாரணமானதல்ல. கொரோனாவில் 1 லட்சம் நோயாளிகளை பாதுகாத்திருக்கிறது GH, விஜயகாந்தி மருத்துவமனை. ஆனா அந்த மருத்துவமனைக்கும் கொஞ்சம் தனியார் மருத்துவமனைக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. இதுபோல் மருத்துவர்கள் இல்லை. அரசு மருத்துவமனை போல் சேவை புரிகிற மருத்துவர்கள் எங்கும் இல்லை. ஆனால் கட்டமைப்பு குறைவாக இருக்கிறது. தனியார் மருத்துவமனைக்கு கட்டமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. இது பற்றி விவாதிக்க வேண்டும். இதற்காக அறிவை செலவிட வேண்டும், கருத்துக்கள் முட்டி மோத வேண்டும். அங்கிருந்து விலகி வேற எங்கோ செல்வதாக இருக்கிறது சட்டமன்றம். அதே கூடாது என்கிறோம். அதே போல இந்த நீட் தேர்வு, CBSE வினாத்தாள் கசிவு ஏற்பட்ட அந்த விவகாரம், அது இல்லாம மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சில திட்டங்கள், இது எது குறித்துமே ஒரு எதிர்ப்பை சட்டப்பேரவையில தெரிவிக்காத நம்ம பார்த்திருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு நல்லாட்சி நடக்குதா? ஏன்னா நீங்க நல்லது செஞ்சா பாராட்டுவோம், அதாவது தவறு செஞ்சா சுட்டி காட்டுவோம், போராடுவோம் சொல்லியிருந்தீங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சி தான் போயிட்டு இருக்கா மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி? இல்ல, ஒன்றியத்தில் உங்களுக்கு தெரியும் எத்தகைய ஆட்சி என்பது. ஒன்றிய அரசு குறை சொல்லல, அந்த விதமா கேட்கிறேன். இல்ல, குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. குறை இல்ல, நமது உரிமைகளுக்காக போரிடலாம். கடந்த முறை ஆட்சியாளர்கள் ஒன்றிய அரசு குறை சொல்லல. திமுக தலைமையிலான ஆட்சி, முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி குறை சொல்லல. ஒன்றிய அரசுடன் குற்றம் காண்பது குறை சொல்வதல்ல, நிர்வாகத்தோடு இணங்காமல் அடம்பிடித்ததல்ல, உரிமைகளுக்காக போராடியது. அப்படிதான் பார்க்கணும். அதுல யாரும் வேறுபட்ட கருத்தை சொல்ல முடியாது அந்த ஒரு காரணியில். அதே வழியை இன்றைய முதல்வர் பின்பற்ற வேண்டும், இன்றைய தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதாவது மாநில உரிமைகளில் விட்டுக் கொடுக்காத ஒரு போராட்டம் இது. அதாவது ஒன்றிய அரசுடன் நிர்வாக ரீதியிலான இணக்கங்கள் இருக்கலாம், ஆனால் கொள்கை அரசியல் கொள்கையில் அவர்களுடைய இசைந்து போகணும்னு அது பொருள் அல்ல. குறிப்பாக மதச்சார்பின்மையில், மாநில உரிமைகளில் விட்டுக் கொடுக்காத ஒரு போராட்டம் அவசியம். ஏன்னா ஒன்றிய அரசு ஒன்றும் எஜமானன் அல்ல, மாநிலங்கள் ஒன்றும் வேலையாள் அல்ல. இந்த போர் நடக்கணும், அப்பதான் ஜனநாயகம் காக்கப்படும். ஒரு மாநிலங்களின் உரிமையை மிக எளிதாக கடந்து செல்வது ஒன்றிய அரசு. அப்போதெல்லாம் மௌனம் சாதிக்க கூடாது, ஒரு உரத்த குரல் எழுப்ப வேண்டும். இதெல்லாம் நாங்க உடன்படுறோம், இப்படிதான் இருக்கணும்னு நாங்க விரும்புறோம். அந்த இடத்தில் மௌனம் சாதிக்கக்கூடாது. அந்த நேரத்தில் ஒரே மாதத்துல இந்த ஆட்சிக்கு ஒரு மதிப்பெண் போடுவது, இந்த ஆட்சியை பற்றி ஒரு மதிப்பீடுகள் செய்வது என்பது அவ்வளவு மதிப்பீடு சரியல்ல. கொஞ்சம் காலம் ஆகட்டும், இப்பதான் புரியுது. இல்ல, அந்த மதிப்பீடுகளை தாண்டி அதற்கான தீர்வு நோக்கி பயணப்படாம இன்னுமே திமுக தான் காரணம் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது. எல்லாவற்றுக்கும் நம்ம திமுகவை சுட்டி காட்டக்கூடாது. மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் தாவக்காக்கு வாக்களித்திருக்கிறாங்க. எனவே
அவர்களுக்கு கால அவகாசம் தேவை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு. சட்டம் ஒழுங்கை காப்பது வேறு, அதுல விடாபடியா இருக்கணும், நிமிடந்தோறும் உறுதியா இருக்கணும், அது வேறு. ஆனால் பல வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள், அதற்கு கால அவகாசம் தேவை. ஒன்றிய அரசு நிதியை கொடுக்கணும், நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே போல இந்த சட்டம் ஒழுங்கு, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொல்லிட்டு அதற்கான போராட்டங்கள், இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கம்யூனிஸ்டுகள் இதற்காக என்ன போராட்டத்தை இப்ப முன்னெடுத்திருக்காங்க மக்களுக்கு? கம்யூனிஸ்டுகள் இந்த 29 கூட, ஏன்னா விவசாயிகளோட அந்த போராட்டத்தை கூட யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டு தான் செயல்படுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க. நாங்கள் நடத்துகிற போராட்டங்கள் அவ்வாறு அல்ல. நேற்றோட நான் விருதுநகர்ல போராட்டம் நடத்தி பத்திரிகை செய்தியை வெளிவந்திருக்கிறது. 29 தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளின் அந்த பயிர்க்கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் குரல் எழுப்புகிறோம், போராடணும். ஆகஸ்ட் 6 தொடங்கி 15 வரை நடைபெறும் இயக்கத்தை நாங்கள் துவக்கியிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதுமே. அதில் மாநில உரிமைகளுக்காகவும் குரல் எழுப்புகிறோம். மாநில அரசு செய்ய வேண்டிய சிறுதொழில், குறுதொழில், ஏழைகள், புலம்பெயர்ந்த மக்கள், இவர்கள் கோரிக்கையும் அதில் அடங்கியிருக்கிறது. தொழிலாளர்கள், விவசாயிகளின் கோரிக்கையும் அதில் அடங்கியிருக்கிறது. அந்த போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஒரு அரசுக்கு எதிரான போர் மட்டுமல்ல, இந்த ஜனநாயகத்தினுடைய மாட்சிமையை மாண்புற செய்வது. வெறும் தொழிலாளர் போராட்டங்கள் கூலி உயர்வு போராட்டங்களாக பார்த்து விடக்கூடாது. உழைக்கிற மக்கள், எளிய மக்கள் நடத்துகிற போராட்டங்கள் ஜனநாயகத்துக்கு வலு சேர்ப்பது. அது வெறும் ஆட்சியாளர்களை எதிர்த்த போர், வெறும் கோரிக்கைகளுக்கான போர் என்று சுருக்கிவிடக்கூடாது. உலகம் முழுவதும் உழைக்கிற மக்கள், கரத்தால் உழைக்கிற மக்களின் போராட்டங்கள் தான் ஜனநாயகத்தை செழுமைப்படுத்திருக்கிறது, வளர்த்திருக்கிறது. அந்த பார்வை ஆட்சியாளர்களுக்கு வேணும். அதே போல சட்டமன்றத்துல முதலமைச்சர் துறை சார்ந்த ஒரு கேள்வி எழுப்பப்படுது. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய துறைகள் சார்ந்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுது. அதற்கே முதலமைச்சர் பதில் சொல்றது இல்லை. அதன் பேர வேற அமைச்சர்கள் சொல்றதா இருக்கட்டும், குறைந்தபட்சம் தன்னோட துறைக்கு கீழே இருக்கிற அதுக்குண்டான பதில சொல்றதுல முதலமைச்சருக்கு என்ன தயக்கம்? இப்போ முதல்வர் பதில் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். சொல்றாரு, சொல்லணும், பத்திரிகையாளர்களை சந்திக்கணும், எதிர்கட்சிகளை சந்திக்கணும், தொழிற்சங்க தலைவர்களை சந்திக்கணும். இது முதல்வரின் கடமை. மெல்ல மெல்ல ஒரு வாரம் ஆகியிருக்கு, மெல்ல மெல்ல அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நீங்கள் சொல்வதுவோ ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற முதல்வர் இத்தகைய உரையாடல்களான கதவுகளை திறந்து விட வேண்டும். அது மிக மிக அவசியம். அவங்க வைக்கிற பொறுப்பை அவங்களுக்கு கற்று தந்துவிடும். அதே போல சட்டமன்றத்துல விமர்சனங்களை முன்வைக்கும் போது 5 நிமிஷம் பாடினதுக்கே குளத்தூர்ல என்ன நிலைமையாச்சுன்னு பாத்தீங்கல்ல அப்படின்னு வைக்கக்கூடிய விமர்சனம், இதெல்லாம் ஒரு நாகரிகமான விமர்சனங்கள் தானே? இல்ல, ஜனநாயகத்திற்கு அது ஏற்புடையதல்ல. உடல் மொழி பிறரை கடந்து செல்கிற, பிறரை எளிமைப்படுத்துகிற உடல் மொழி ஏற்றதல்ல. தமிழில் நல்ல சொல்வது உடல் மொழி மிக மிக அவசியம். முதல்வரும் அவ்வாறு உடல் மொழி வெளிப்படுத்திருக்க கூடாது, சொல்லாடலை வெளிப்படுத்திருக்க கூடாது. அதற்கு எதிர்வினையாக ஏன்னா சபாநாயகர் அனுமதி கொடுக்கிறாரு. முந்தைய எதிர்கட்சி தலைவரும் அவ்வாறு எதிர்வினை ஆற்றியிருக்க முந்தைய கூட்டத்துல உறுப்பினர்கள் வந்து பொறுப்போட செயல்பட்டுக்கணும், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எந்த வித சைகைகளும் செய்யக்கூடாது அப்படின்னு சபாநாயகர் தான் கண்டிக்கிறாரு. அதே இடத்துல முதல்வர் வந்து ஒரு சைகை செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டப்ப நீங்க தாராளமா பண்ணுங்க அப்படின்னு சபாநாயகரும் அதுக்கு அனுமதி கொடுக்கிறாரு. அதனாலதான் இந்த விமர்சனங்கள் இருக்கு. சபாநாயகரும் அது ஒரு துலாக்கோல் நிலையில் அவர் இருக்கணும். சபாநாயகர் ஏன்னா சபையினுடைய வழிநடத்துபவர் அவர் தான். அங்க ஒரு கட்சி சார்ந்த செயல் தென்படக்கூடாது. அப்படி ஒரு நீதிமுறைக்கு அவர் வரணும், சட்டமுறைக்கு வரணும். அப்பதான் சட்டமன்றம் ஜனநாயக முறைப்படி இயங்கும். இது உங்கள் மூலமா இன்னும் பல அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படுகிறது. அவரும் அதை செவிமடுப்பார், கண்ணுறுவார் என்று நாம் நம்புகிறோம். அதே போல இந்த ஆரம்பத்துல இந்த திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிற விமர்சனங்களை நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். சில நாட்களுக்கு முன்பு சண்முகம் அவர்கள் எதிர்காலத்துல திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சாலும் அதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருந்தாங்க. கொள்கை புடலங்காய் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல அவங்க பதிவிட்ட ஒரு பதிவும் கடும் விமர்சனம், முரசொலியிலையும் அதற்கு கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. திமுக கிட்ட சொல்லிட்டு எங்களோட செயற்குழுவை எல்லாம் நாங்க கூடி முடிவெடுத்து தான் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட்டணி கட்சிகள் சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்ப திமுக சொல்லி நாங்க பண்ணல, நாங்களா எங்களுடைய முடிவு தான் அது அப்படிங்கிற ஒரு விதத்தையும் கன்வே பண்றீங்க. இது ஒரு மாதிரி முரண். இல்ல நாங்க எப்பவுமே நாங்க என்ன சொன்னோம், கருத்துக்கள் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்கிற போது நாங்கள் எங்கள் நிலையை சொன்னோம், அவர்கள் கருத்தை சொன்னார்கள். இப்போ நாங்க அமைச்சரவையில் அங்க சேர்றோன்னு பிசிகா திமுக தலைமையை கேட்டதா? பிசிகா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. அது போல நாங்க வெளியில இருந்து ஆதரிக்கிறோம்,
ஆதரிக்கலாமா அப்படின்னு திமுகவை நாங்கள் கேட்கவில்லை, அவர்கள் எங்களை கேட்க வேணும்னு எதிர்பார்க்கல. அந்த அங்க தவறா எதுவும் நிகழ்வே இல்லை. இது நிலவுகிற அரசியல் சூழலை கணக்கில் கொண்டு எங்கள் கட்சி கூடி எடுத்த முடிவது, அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடி எடுத்த முடிவது, அமைப்பாக கூடி அரசியலாக நாங்கள் எடுத்த முடிவது. ஏன் அத்தகைய முடிவுக்கு வந்தவங்க வந்து எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் தான் அனுப்பினோம், நாங்கள் சொல்கிற போது வெளியே வந்து விடுவார்கள் என்று சொன்ன போது அது பிழை, தவறாகிவிடும், ஏற்புடையதல்ல அப்படின்னு நாங்கள் என் கருத்தும் சொல்லிட்டோம். மீண்டும் மீண்டும் அது சுற்றி வருது. மீண்டும் சொல்கிறோம், இது எங்கள் கட்சி கூடி அமைப்பு நிலைகளில் நாங்கள் விவாதித்து அரசியலாக எடுத்த முடிவு. யாருடைய நிர்பந்தமும் இதில் இல்லை. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றது தவறு, அப்படி ஒரு சூழல் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விமர்சனமா இருந்தது. ஆனா இப்ப தாவேக்கால அதிமுக இருந்து விலகி வரக்கூடிய நிர்வாகிகளை கட்சியில சேர்க்கிறது சரியான இல்ல. ஜனநாயகத்தில் ஜனநாயக கட்சிகள் ஒன்றில் ஒன்று விரும்பி இன்னொரு கட்சிக்கு சேர்வது, அதை ஏற்பது மிக இயல்பாக நடைபெறுகிறது. இப்ப அதிமுக திமுக கூட ஜனநாயக சக்திகள் தான். அதிமுகவை பிஜேபி இயக்குவதுதான், அதான் பிரச்சனை. அதிமுக திமுக ஜனநாயக சக்திகள், அவர்கள் எந்த நிலையில் எடுக்கட்டும். ஆனால் பின்னால் இருந்து பிஜேபி இயக்குவதுதான் அதிமுகவுக்கு விழுந்த பாதிப்பே. பிஜேபி இல்லாமல் இருந்தால் அதிமுக இதை காட்ட இன்னும் வாக்குகள் பெற்றிருக்க கூட. அதிமுக திமுகவுக்கு வாக்களிக்க நினைக்கிறவர்கள் வாக்களிப்பார்கள், அல்லது அதிமுகவுக்கு வாக்களிக்க நினைக்கிறவங்களும் வாக்களிப்பாங்க. அது இயல்பா நடக்கும் எப்பவுமே. இந்த முறை ஏன் தயங்கினாங்கன்னாக்கா, அதிமுக வாக்களிக்கலாம்னா அங்க பிஜேபி இருக்குது, எனவே இது பொருந்தாது அப்படின்னு அந்த வாக்குகளும் கொஞ்சம் தாவேக்காவுக்கு இருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அணுகுமுறை நான் சரியான்னு கேட்கிறேன். இல்ல அது எப்படி ஆள் பிடிக்கிறது, ஒரு 10 நாள்ல பதவியை ராஜினாமா செஞ்சு வெற்றி பெற்றவுடன் வெற்றி பெற்ற மக்கள் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு வாக்களிக்கிறார்கள். வாக்களிக்கிற போது அந்த நம்பிக்கையை கடந்து வேறொரு கட்சிக்கு செல்வது ஏற்புடையதில்லை, தவறு. அதே போல அதை ஏற்பதும் தவறு. இதெல்லாம் ஜனங்க பார்த்துட்டு தான் வர்றாங்க. இது நல்ல அரசியல் அல்ல, இது அறம் சார்ந்த அரசியல் அல்ல. நேற்று நடந்திருக்கலாம், நேற்று முன்பு நடந்திருக்கலாம். அதுல இருந்து பாடங்களை பெற்று ஒரு அறம் சார்ந்த அரசியலுக்கு நகரணும். இதில் எங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் அதை ஏற்கவில்லை. நீ வரும் நாட்கள்ல தாவேக்கா அரசோட செயல்பாடுகள் என்னென்ன மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க சார்? ஏன்னா குறிப்பிட்டு மத்திய அரசு விமர்சிக்கும் விதமாகவோ இல்ல மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் கூடுதலா என்ன செயல்படணும்னு நினைக்கிறீங்க? உடனே செக்குலரிசம் தான், மதச்சார்பின்மையில் மிக உறுதியாக நிற்கணும். ஒண்ணு, நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த தொழிலாளர்கள், ஏழைகள், எளிய மக்கள், சிறுதொழில் செய்கிறவர்கள், கூலி விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், இவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றணும், அவ்வளவுதான். இதுல உறுதியா இருந்தாலே போதும். இந்த அரசு மாநில உரிமையில ஒருவரும் விட்டு தந்து விடக்கூடாது, அதுல உறுதியா இருக்கணும். எப்பொழுதுமே ஒன்றிய அரசை எதிர்க்கணும் கூட இல்ல, நமது உரிமைகளை விட்டு தந்து விடக்கூடாது. நமது உரிமைகள் பாதிக்குமையானால் ஒன்றிய அரசு எதிர்த்து போரிட வேணும், போராடணும். நமது இறையாண்மையை ஆளுநர் மீறினாலும் சரி, உள்துறை அமைச்சர் மீறினாலும் சரி, ஒரு எதிர்ப்பு குரல் ஒன்று வரணும் தமிழ்நாட்டில இருந்து. தமிழக முதல்வர் குரலாக இருக்கணும். இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே சார், வேற என்ன எதிர்பார்க்கிறோம்? சமகால அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.